தமிழ் சினிமால பல காமெடி ஆக்டர் இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா ஒரு காமெடி ஆக்டர் இருந்தாதாங்க அந்த காமெடி முழுமை பெறும். அப்படிப்பட்ட ஒரு காமெடி ஆக்டர் தாங்க நம்ம வையாபுரி. இவரு சப்போர்ட்டிங் காமெடியனா இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை இவர் எப்பயுமே வச்சிருப்பாரு. ராமகிருஷ்ணன் என்கிற வையாபுரி தேனியில இருக்க முத்துதேவன்பட்டிங்கிற ஊர்ல பிறந்தாரு. இவரோட குடும்ப சூழ்நிலை காரணமா இவரால மேல் படிப்பை தொடர முடியல. அதனால கொஞ்ச நாளா மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் சினிமால இருக்க ஆர்வத்தால சென்னைக்கு புறட்டு வந்துட்டாரு. ஆரம்பத்துல சினிமா இண்டஸ்ட்ரியில சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 1993ல உடன்பிறப்பு செல்லக்கண்ணு போன்ற படத்துல சின்ன சின்ன சீன்ல நடிச்சாலும் பாலு மகேந்திரா படமான ராம் அப்துல்லாங்கிற படத்துல தான் இவர் ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. இவர் பெரும்பாலும் எல்லா கமல் படங்களிலும் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு சில படங்கள் தான் பம்பல் கே சம்பந்தம், வசூல்ராஜா MBBS, மும்பை எக்ஸ்பிரஸ், பாபநாசம் போன்ற படங்கள். மேலும் இவர் போக்ரி, வில்லு, மாப்பிளை போன்ற படத்துல தன்னோட சிறப்பான காமெடியை வெளிப்படுத்தியிருப்பாரு. வையாபுரி ஆனந்திங்கிறவங்கள 2001ல மேரேஜ் பண்ணாரு. இவருக்கு ஸ்ரவன் என்கிற மகனும் சிவானி என்கிற மகனும் இருக்காங்க. காமெடியனா இருந்த இவரு மலையில் நனைந்த தங்கம்ங்கிற படத்துல ஹீரோவா நடிக்கிறதா இருந்தாரு. ஆனா ஒரு சில காரணத்தால அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ADMKல மெம்பரா இருக்காரு. ADMKோட எல்லா மீட்டிங்லயும் கலந்துக்குவாரு. இவர் இப்போ ரீசெண்டா அர்ஜுன் நடிக்கிற இருவர் ஒப்பந்தங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அர்ஜுன் வையாபுரி காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.